தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 16வது வசனம். அந்த நகரம், அதாவது நம்முடைய ஆண்டவருடைய கேபிட்டல் சிட்டி, நம்ம தேவன் ராஜாதி ராஜா. நான் நம்புகிறேன், இந்த காலவேளையிலே அவருடைய பாதத்தை நான் பணிகிறேன். ராஜகுமாரன் தான் காலில் ஆணி வைங்கன்னு சொல்லி அந்த பிசாசுமான்கிட்ட அது காலை நீட்டினாரு. நீ அதே ராத்திரி போல நினச்சிக்கிட்டு ஏசுநாதர்னா நம்ம வீட்டில் இருக்க அண்ணே நினச்சிடக்கூடாது, அப்பா நினச்சிடக்கூடாது. அருமையான அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை, மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு உள்ளம். ஏசுநாதருடைய பட்டணத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம். அந்த நகரம் சதுரமாக இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாயிருந்தது. சாதினா ஃபர்லாங். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபர்லாங் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு, கிலோமீட்டர் வந்துடுச்சு. 8 ஃபர்லாங் 1 மைல். கவனிங்க. ஆகவே 8 வச்சு 12,000 அளந்தா 1500. அப்போ பரலோகத்தினுடைய அகலம் நீளம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, நீளம் 1500 மைல், அகலம் 1500 மைல். வீட்டில் போய் கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் வாழுகிற நகரத்தினுடைய மொத்த பரப்பளவு 1500 மைல் இன்ட்டு 1500 மைல். 1500 அடியில் 1500 மைல். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. 1500 மைல். அடியெல்லாம் வச்சா ஆண்டவருக்கு சுத்த அவமானம். அது நாம் மனுஷன் வைக்கான். கத்தர் போடா வச்சுட்டு போ சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு மைல் தான். 1500 மைல் இன்ட்டு 1500 மைலு. நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 22,50,000 சதுர மைல். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பட்டணத்தினுடைய மொத்த பரப்பளவு. மறுபடியும் சொல்கிறேன், 22,50,000 சதுர மைல் மொத்த பரப்பளவு. எவ்வளவு பெரிய பட்டணம் இந்த உலகத்தில். அருமையானே, அது நியூயார்க்கோ, அது சிக்காகோவோ, அது வாஷிங்டனோ எதுவுமே பக்கத்திலே வர முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி கத்த சோதரிப்போம். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கனடாவுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அங்கே டொரண்டோன்னு ஒரு பட்டணத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அங்கே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டணம் கிட்டத்தட்ட நீளம் 80 மைல், அகலம் 80 மைல்னு சொல்கிறாங்க. இந்த பட்டணத்தில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், மண்ணே பார்க்க முடியாது. 80 மைல் இன்ட்டு 80 மைல் எல்லாம் சிமெண்ட்டு, சர்வமும் சிமெண்ட்டு. மண் பார்க்கணுன்னா ப்ளே கிரவுண்டுக்கு போகணும். அங்கே போனால் தான் மண் பார்க்க முடியும். எல்லாத்தையும் அருமையானே சிமெண்ட் ஆக்கி வச்சுருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும், எங்கே காரில் போனாலும் சரி, எல்லாம் சிமெண்ட்டு. எனக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆண்டவர் கேட்டார், பரலோகத்தில் வந்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். 22,50,000 மைல் சதுர மைல் முழுவதும் தங்கம். முழுவதும் தங்கமா? ஆச்சரியம். ஆண்டவரே பார்க்க ஆசையாக இருக்குது. கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வரணும். $22,50,000 சதுர மைல்
முழுவதும் சுத்த பொன்னாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாத்து காமிங்க, வாசிக்கலாம். 18ஆம் வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, சுத்த பொண்ணு. இன்னைக்கு தான் சுத்த பொண்ணு, அசுத்த பொண்ணு, கவரிங்கு, ரோல்டு கோல்டு, எது இது இல்லாமல் வந்துருச்சு. கவரிங் கடை நிறையா வந்துருச்சு. ஏன்னா கவர் பண்ண வேண்டிய தங்கம் இல்லை, இனி கவராக பண்ணுவோம்னு சொல்லி கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே அவர் பார்த்தார், கவரிங் பேச்சே இங்கே வரக்கூடாது, கேவலம் அது, அதெல்லாம் பாதாளம். 22,50,000 சதுர மைல் முழுவதும் சுத்த பொண்ணாமே. போன உடனே சில பெந்த கோச்சக்காரங்களுக்கு மயக்கமே வந்துடும், விழுந்துருவாங்க. என்னாண்டவரே இந்த மாதிரி பின்மாறிட்டீங்க, நாங்கள் பொண்ணை தொடாமல் வந்திருக்கோம் பரிசுத்தர்கள், நீங்கள் பின்மாறிட்டீங்க, ஆண்டவர் ரசிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு கேட்டுருப்பான் அவர்கிட்ட போய். அவர் சொல்கிறாரு, எப்பா தண்ணி கொண்டா, முகத்தை நல்லா தெளிச்சு, முகத்தை நல்லா தெளித்து இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக என்ன செய்ய இரு, எல்லாம் தங்கந்தாங்க, அது குறைஞ்ச இது எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னு காட்டினேன். அன்றைக்கி அந்த பட்டணத்தில் அவ்வளவு சிமெண்ட் போட்டு வச்சுருக்கான், எல்லாம் சுத்தமாக சுத்தமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வண்டிகள், அருமையானவர்களே பாருங்கள், லாரியை அப்படியே தூசி அடிட்டே போகிறான். பட்டணம் பூராவும் சிமெண்ட் சுத்தமாக இருக்கிறது. இந்த அற்ப நாசில சுவாசம் ஓடுற மனுஷன் இந்த மாதிரி வச்சிருக்கான். தேவன் எவ்வளோ அதிகம் வைக்க முடியும்? எல்லாரும் கரங்களை தட்டி கத்தி சோதரிப்போம். ஆகவே அருமையானவர்களே, ஆதாம் படைக்கும்போது கர்த்தர் பொண்ணோடு தான் படைச்சார். பொண்ணுங்கிறது அருமையானவர்களே பாருங்கள், மண்ணும் பொண்ணும் எல்லாம் அவருக்கு ஒன்று தான். அவ்வளோ பெரிய படைக்காரன் தான் நம்முடைய தேவன். ஆகவே பாருங்க, பொண்ணோடு அவனை படைச்சாரு, அவன் அதை இழந்துட்டான், முட்டாள். நாம் அந்த முட்டாள்தனத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் பொண்ணையே தொடமாட்டோம்னு சொல்கிறது ஆவிக்குரிய அடி முட்டாள்தனம். ஏனென்றால் அருமையால் தேவன் அவ்வளோ பெரிய பட்டணத்தை படைச்சு அவர் முட்டாளா? அவ்வளோ பொண்ணை போட்டு வச்சிருக்கு, தேவன் போட்டு வச்சிருக்காருன்னு சொன்னால் அவரை போல ஞானி வேற யாருமே கிடையாது. எல்லாருமே அதில் பொண்ணாக போட்டு வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. அதில் ஒரு சின்ன துண்டை வச்சுக்க, அனுபவிச்சுக்க, தூசி போ, என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காத, போட்டுட்டோமே கர்த்தர் கழுத்தை நெரிச்சிருவாரோன்னு சொல்லி ராத்திரி சொப்பனை கண்டுக்கிட்டு இருக்காத. இவெல்லாம் அற்பமான காரியங்கள். எல்லாவற்றை காட்டிலும் பெரியது ஒன்றே ஒன்று, ஒரு நபர், அவருடைய பேர் இயேசு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இயேசு. சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் சத்தமா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். இன்னும் பாருங்க ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம் என்னன்னா 19ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன், நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகல விதமான ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. என்னைக்காவது வாசிக்கிறீங்களா? நல்லா கொஞ்சம் நேரம் போலன்னு சொன்னால் இதை எடுத்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் வார்த்தையின் மூலமாய் வர வேண்டும். முதல்ல வார்த்தை, ரெண்டாவது வாழ்வு. முதல்ல வார்த்தை, ரெண்டாவது பணம். முதல்ல வார்த்தை, ரெண்டாவது வைடூரியம். அருமையானவர்களே, வார்த்தை வைடூரியத்தை காட்டிலும் கோடி மடங்கு பெரியது என்று கர்த்தருடைய ஆவியார் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அதை கர்த்தர் உன் கையில் இலவசமாக தந்திருக்கிறாரு. 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க, 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நான் இது 1300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது கோடி ரூபாய் பெறும் என்று நான் நம்புகிறேன். காரணம் அருமையானவர்களே, யாரும் அழைத்து செல்லாத அருமையான ஒரு வழியிலே, நித்திய ஜீவ பாதையிலே இந்த புஸ்தகம் என்னை நடத்தி சென்று கொண்டிருக்கிறது. நான் வந்து நித்திய ஜீவனுக்கு போயிட்டு இருக்கிறேன். பாருங்க, அங்கதான் கோட்டச்சவரை கர்த்தர் என்ன செய்யிருக்காரு பாருங்க. வேலை இல்லாதவங்க யாராவது செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. வாசிக்கலாம். நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள்
சகலவித ரத்தினங்களினாலும் என்ன பட்டிருந்தன? அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஐயோ, அலங்காரம்னா பாவம் இல்லையா? கெட்ட வார்த்தை இல்லையா? அது கடவுளே அலங்கரிச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. யோசித்து பாருங்க. அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது அஸ்திபாரம் இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்னம், எட்டாவது படியப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆண்டவரே, ஆச்சரியமா இருக்குது. அன்றைக்கி டொரண்டோவில் போகும்போது அன்றைக்கி ஆச்சரியம் வந்துச்சு. பரலோகத்தில் போனால் என்ன வருமோ தெரியாது. யோசித்து பாருங்க. சுனீரத்தை குத்தி வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. எங்கன்னா கோட்டைச்சவரில் அத்திபாரத்தில். தேவையா? இந்த ஒரு வார்த்தை தான் படிச்சிருக்காங்க பெந்தகோஸ்தேல. தேவையா? தேவையா? தேவைன்னு தெரிஞ்சு தான் ஒட்டி வச்சிருக்காரு. அருமையானவர்களே, நம்ம தேவன் அவ்வளோ பெரிய பணக்காரன், உனக்காக இந்த உலகத்தில் அவ்வளோ ஏழையானார். எனக்கு ஒரு வசனம் படிக்கும்போது கண்ணீர் வந்து விடுகிறது. ராக்காலத்திலே, பகற்காலத்திலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டார். ராக்காலத்திலே ஒலிவு மலையிலே போய் தங்கி வந்தார் என்று லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். ஒலிவு மலையிலே போய் தங்கினார்னா அங்கே என்ன இருந்துச்சு? கல் தான் இருந்துச்சு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், பகல் புறாவும் சூரியன் வெயில் அடிச்சிருக்கிறான், அந்த கல்லில் தான் போய் படுத்திருக்காரு, உனக்காகவும் எனக்காகவும். நாம் இன்னைக்கு ஃபோமை காட்டிலும் சாஃப்டான மெட்டீரியல் ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு தெரிகிறோம். ஒரு தப்பு இல்லை. ஆனால் நமக்கு இவ்வளவு வாழ்வு கொடுக்கும்படி அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார். ஆகவேதான் அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். விசுவாச பிரசங்கமாறு சிலுவையிலே தரித்திரமானார், சிலுவையிலே தரித்திரமானார்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, வாழ்நாள் முழுவதுமே தரித்திரமாகத்தான் வாழ்ந்தார் என்பதை சத்தியவேதாகமத்தில் நான் படித்துக் கொண்டேன். அவர் பசியாயிருந்து அத்திமரத்தை போய் தேடினார். எருசலேமுக்கு வரும்பொழுது பசியாயிருந்தார். ஏதாயிலும் கிடைக்குமோ என்று அத்திமரத்தை போய் பார்த்தாரு. அத்திப்பழ காலமாயிராதபடினாலே ஒன்றும் கிடைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இன்னைக்கு ஹோட்டலில் அருமையான அந்த பொக்கே இந்த பொக்கேன்னு சொல்லி அருமையான வச்சு இன்னைக்கு விருந்து பண்ணிட்டு இருக்கிறான். பசியாயிருந்து ஒரு அத்திப்பழத்துக்காக அருமையானவர்களை தேடினார் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? ஒன்னை அருமையானவர்களே, தரித்திர குழிக்குழுந்து தூக்கி உன் தரித்திரத்தை துடைத்து உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். வாழ்நாள் முழுவதும் தரித்திரம் என்ற பாதையில் தான் அவர் வந்தார். சிலுவையிலே கிளைமேக்ஸ், சிலுவையில் டாப், அறையில் கட்டியிருந்தது அந்த துண்டையும் பிடுங்கிட்டான். பாருங்க, நிர்வாணமாக தொங்கினார். அது செய்த தியாகத்தில் மிக மிக அதிகம். ஆனால் வாழ்நாளில் பல காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்காக நீங்கள் இப்படி செய்தனால்தான் இன்றைக்கு நான் நல்லா இருக்கேன். கோடி நன்றி, கோடி நன்றி. வாய் கண்டதையும் ஜல ஜலன்னு பேசக்கூடாது. தேவன்கிட்ட மாத்திரம்தான் அதிகமாக பேச வேண்டும். தேவன்கிட்ட பேசுறது எப்போதும் வாயில் நன்றி 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 நன்றி. சின்னதுக்கு நன்றி, பெரியதுக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை சோதரிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை கண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. யாரும் காணவில்லை. தற்கொலை செய்ய வேண்டும் என்று ஒரே தீர்மானமாக சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே
உள்ள குறுக்க பூந்து அந்த பிசாசுனுடைய அந்த இச்சையை அருமையானுடைய பிடுங்கி தூர எறிந்து விட்டு வாழ வேண்டும் என்ற ஆசையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு அருமையாக நடந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கும் உயிரோடு இருக்கேன். நான் சொல்கிறேன், கரங்களை தெரிவிக்க சோதரிப்போம். இந்த காலை வெளியில் செத்து போனா என்னன்னு சொல்லி நீ ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். நீ உயிரோடு இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னைக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன் மூலமாக சந்திக்கப்பட வேண்டிய சில ஆட்கள் இருக்கிறாங்க. உன் மூலமாக சுகமாக வேண்டிய சில வியாதிகள் இருக்கிறது. கர்த்தர் உன் மூலமாக செய்ய வேண்டிய சில கிரியைகள் இருக்கிறது. உன்னை பற்றி தேவன் சில கிரியைகளை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நடத்தி கொண்டு போகிறார். போகிற வழியில் இடது பக்கம் வலது பக்கமும் அருமையான உள்ளே இருக்கிற ஆட்களை வா வா, நல்லது வேணும்னா என் பின்னால் வா. நான் அப்படி தான் யோசிக்கேன். எங்கள் வீட்டுக்கு யாராவது வேலைக்கு வந்துட்டாங்கன்னா நல்ல இடத்துக்கு வந்துட்டேன், நாளைக்கு கோயிலுக்கு மெதுவாக அனுப்பிச்சிடுவேன், வந்துடுவேன். ஏன்னா ஆவியானவர் வேலை செய்யாமல் விட மாட்டார். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உள்ள அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். நல்ல இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல காலத்துக்காகத்தான் கர்த்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. செய்ய வேண்டியதெல்லாம் அருமையான நித்திய ஜீவனுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது வலது பக்கம் இடது பக்கம் கூட வேலை பார்க்குறவங்க, உறவின் முறையார், கூட பிறந்தவங்க, அவங்களையும் இவங்களையும் எல்லாரையும் வாங்க வாங்க, இந்த நல்ல வாழ்வுக்கு வாங்கன்னு சொல்லி அருமையானே எங்களை அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவரும் கெட்டு போகவில்லை. அந்த 50 வருஷத்தில் ஒருவரும் கெட்டு போகவில்லை, ஒருவரும் ஏழை ஆகவில்லை. எல்லாரும் மனக்காரனாயிருக்கான். நான் சொல்கிறேன், இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதில் உள்ளவன் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் கண்டதே இல்லை. தாவீது சொல்றான் பாருங்க, இளைஞனா இருந்தேன், இப்போ முதியவனாக இருக்கிறேன். இதுக்கு இடையில நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் கண்டதே இல்லை. யோசிச்சு பாருங்க, நான் கண்டதில்லை. இந்த 50 வருஷத்தில் கண்டதே இல்லை. நம்பி இந்த கோயிலுக்கு வந்து வசனத்தை கேட்டவே இன்னைக்கு வாழ்ந்திருக்கான். சொல்றேன், கழுதையை அவுத்துட்டு வர சொன்னார். எந்த கழுதையை அவுத்துட்டு வர சொன்னார் தெரியுமா? 2 வழியில் கட்டியிருக்குது. 2 வழியில் கட்டியிருக்குது. அங்கே ஒரு பார்வை, இங்கே ஒரு பார்வை. என்ன செய்வோம், ஏது செய்வோம், அடுத்த வாரம் வருவோமா, வீட்டுக்கு போயிடுவோமா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் தொடர்ந்து வாங்க. ஒரு நாள் சொல்லுவீர்கள், நல்ல வேலைக்கு சாத்தானை வெளியே கொண்டு போயிட பார்த்தான். நல்ல வேலைக்கு அடுத்த வாரம் வந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். நான் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நன்றா இருப்பீர்கள். தயவுசெல்லாம் எழுந்திருப்போம். என் உள்ளத்தின் ஆழத்தை நான் சொல்கிறேன், எல்லாம் நல்லா இருப்பீங்க. அதுதான் வந்துருக்கீங்க. ஏதோ ஒரு காரியம் நடக்கலை, இது சிக்கலாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க, கர்த்தருடைய ஆவியானவர் அதையும் அறுத்து தருவார், அதையும் தீர்த்து வைப்பார். நிச்சயமாகவே ஜெயம் கொடுக்கிற தேவன் அருமையானவர்களே உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நமக்கு செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. எல்லாரையும் விட்டதிலே ஆக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக தரித்திரத்திலிருந்து எல்லாரையும் தூக்கி எடுக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தரித்திரத்தை துடைத்து இயேசுவின் நாமத்தில் வெளியே எறிகிறோம். நீர் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே தரித்திர பாதையில் எங்களுக்காக நடந்து வந்தீர். தரித்திரத்தை எங்கள் வாழ்க்கையில் துடைத்து எரியும்படி சிலுவையிலே கர்த்தாவே உம்முடைய வஸ்திரத்தை திறந்தீர், அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. 2 Corinthians 8:9 படி
எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே தரித்திரம் மறைவதாக, குறைவுகள் ஓடி போவதாக, கடன் தொல்லைகள் வெட்டப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. வானத்தை திறந்து ஐஸ்வர்யத்தை மக்கள் மேலே கொட்டும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. கர்த்தாவே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை மக்களை வாழ்க்கை செய்து கர்த்தாவே 12 உடைய நிறைய மிச்சம் எடுக்கும்படி அனுகிரகம் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீ சொல்லாகும் கர்த்தாவே, நீ சொல்லாகும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை செய்து மக்களை கர்த்தாவே சந்தோஷப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. உண்மையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். செய்தாரே, உண்மனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உழந்து போன என் கோளை துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்பச் செய்தாரே, தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்பச் செய்தாரே, தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன்,
அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். நாவிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதில திரும்பவும் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன்.